அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் முதன்மை ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி அன்பர்களே, உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிரக நிலைப்படி ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரம் தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குமா? வருமானம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எப்படி அமையப்போகுது? பணவரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகுதா? பணவரவு எப்படி இருக்க போகுது? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் புதிய முதலீடுகள் நீங்கள் செய்யலாமா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? புதிய வேலை நீங்கள் தொடங்கும் போது அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றியும், பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்கு, குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம், திருமண பலன் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது, வேலையில் இருப்பவங்க பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய யோகங்கள் கிடைக்குமா, வெளிநாடு போகக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றியும், குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்குமா, அந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன, பண்ண வேண்டிய பரிகாரங்கள்லாம் என்னென்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் தெளிவாக முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் கூட உங்களுக்கு புரியுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான்னு சொல்கிறாங்க. செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலிலும் அதிக துணிச்சலும் வேகமும் காட்டக்கூடிய மன தைரியம் மிக்கவர்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பலவீனமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபம்தான்னு சொல்லலாங்க. ஆனால் தவற உணர்ந்தால் மன்னிப்பு கேட்கக்கூட தயங்க மாட்டீங்க. எடுக்கக்கூடிய முடிவுகளில் பார்த்தீங்கன்னா உறுதியாக நின்று எதையும் சாதிக்கக்கூடிய மனப்பான்மை வாய்ந்தவர்களாக இருப்பீங்க. தன்னம்பிக்கை உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குதுன்னு கூட சொல்லலாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் படைத்தவர்களாக இருப்பீங்க. அதாவது உங்களை நம்பி வருபவங்களை காப்பாற்றுவதில் நீங்கள் முன்னுரிமை கொண்டவர்களாக இருப்பீங்கன்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட குணாதிசயம் மிகுந்த உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில், பொறியியல் துறையில் அல்லனா கமிஷன் வியாபாரத்துறையில் இதிலெல்லாம் நீங்கள் வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த துறைகள்லாம் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய வேலையாக இருக்குன்னு கூட சொல்லலாங்க. இந்த வேலை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய தலைமை பண்பு உழைப்பு பார்த்தீங்கன்னா உச்சத்திற்கு கொண்டு போகக்கூடிய நிலைமை கூட வரலான்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கூட்டு தொழிலை விட சொந்தமான தொழில் தொடங்குவது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா புதிய முதலீடுகளை செய்கிறதுக்கு முன்னாடி அனுபவம் வாய்ந்தவரோட ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கடின உழைப்பும் நேரத்தை சரியாக பயன்படுத்துவதும் உங்களுடைய தொழிலை உச்சத்திற்கு கொண்டு போய் நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாக இருக்குங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வருமானம் மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய தனவரவை தரக்கூடிய நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிறைய வாய்ப்புகள் புதுசாக உங்களுக்கு கிடைக்கிறதன் மூலம் நிறைய லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க. புதிய முதலீடுகள் மற்றும் பணவரவுக்கான நல்ல வழிகள் பிறக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஊதிய உயர்வோ அல்லது கூடுதல் பொறுப்புகள் மூலம் வருமானம் நிறைய கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு சிறப்பான நாட்களாகவே அமைய போகுதுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை, தலைமை பண்பு கொண்டவர்களாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இருப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் உங்களுடைய தலைமை பண்பு அதிகமாகவே இருக்குன்னு கூட சொல்லலாங்க. எதற்கும் பயப்படாமல் துணிச்சலாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்த போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். அனைவரையும் அரவணைத்து ராணி போல வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய தன்மானம் மிக்கவர்களாகவும் இருப்பீங்க. எதுலேயும் நேர்மையாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு கோபம், அதாவது முன்கோபம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வரக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் உங்களுடைய உழைப்பால் உயர்ந்து நிற்கக்கூடிய நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருப்பீங்க. எந்த ஒரு செயலையும் தாமதிக்காமல் வேகமாக செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாட்களாகவே இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
தைரியம், துடிப்பு, தன்னம்பிக்கை கொண்டவர்களாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இருக்க போகிறீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உடனே செய்து முடிக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா எந்த கடினமான வேலையும் சரி பயம் இல்லாமல் செய்ய போகிறீங்க. சில விஷயத்திற்கு சீக்கிரமாக கோபப்படுவீங்க அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த விஷயத்திலையும் முன்னதாக நின்று வழிநடத்த விரும்புவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உழைப்பில் உயர்வாக இருப்பீங்க. புதிய முயற்சிகளில் நிறைய ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக வரக்கூடிய நாட்களில் இருக்க போகிறீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு மிகவும் உண்மையாக இருப்பீங்க. ஆனால் ஏமாற்றினா கொஞ்சம் கூட அவங்கள வச்சுக்க மாட்டீங்க. அது மாதிரி குணம் படைத்தவர்களாக இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாகவே அமைய போகுதுங்க வரக்கூடிய நாட்களில். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மிகவும் துடிதுடுப்புடனும் பிடிவாதத்துடன் தைரியமாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த விஷயத்திலும் வேகமாகவும் ஆர்வமாகவும் செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. தான் செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு மற்றவர்கள் தங்களை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா சட்டுன்னு கோபப்படுவது, உடனே சிரித்து இயல்பு நிலைக்கு வருவது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது மாணவர்களாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. மிகவும் துடிதுடுப்புடனும் பிடிவாதனுடனும் தைரியமாக இருக்க போகிறீங்க வரக்கூடிய நாட்களில். எதிலும் வேகமாகவும் ஆர்வமாகவும் செயல்படக்கூடியவர்களாக இருக்க போகிறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நல்ல செயல்களுக்கு மற்றவர்கள் உங்களை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. சட்டுன்னு கோவப்படுவது, உடனே சிரித்து இயல்பு நிலைக்கு வருவது, இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய வழக்கமாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். சிறு வயதிலே இதிலும் தாங்களே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில். வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா நீங்கள் உச்ச நிலைக்கு செல்வது 100% உறுதின்னு கூட சொல்லலாங்க. கவனமாக படிப்பு விஷயத்தில் இருந்தீங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும்னு கூட சொல்லலாம். உங்களுடைய திருமண வாழ்க்கை வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே துணிச்சலும் பாசமும் சின்ன சின்ன கோபமும் நிறைந்ததாக தாங்க இருக்கும். அதாவது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி இடையே ஈர்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடுங்க. குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டு தன்னுடைய துணை மற்றும் பிள்ளைகளை அன்போடு பார்த்து கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாயோட தாக்கம் காரணத்தினால பேச்சிலும் செயலிலும் வேகம் இருக்கும். விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்க்கை இனிக்கக்கூடியதாக இருக்கும்னு கூட சொல்லலாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகான கணவரும், ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகான மனைவியும் அமையக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு பொருத்தமான ராசிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசிகளாக இருப்பதால், அதாவது சிம்மம் மற்றும் தனுசு நெருப்பு ராசிகளாக இருக்கிறதுனால இவர்களுடன் இணக்கமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும்னு சொல்லலாங்க. மிதுனம் மற்றும் கும்ப ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா காற்று ராசிகளோட ஆதரவால் மேசத்தோட வேகம் தணிந்து வாழ்க்கை அமைதியாக செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட ஜோதிடத்தில். கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில காலத்தில் முயற்சிகள் உங்களுக்கு கைகூடுன்னு கூட சொல்லலாம். சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகள் வந்து போகும்னு கூட சொல்லலாம். எதுக்கும் கலங்காமல் முயற்சியோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. குருவோட பார்வை மற்றும் அனுகூலமான கிரக சேர்க்கை நடக்கும்போது நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாங்க. குறிப்பாக சொல்லணும்னா 7.5 சனி அல்லது இதர கிரக மாற்றத்தால் உங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் உரிய மருத்துவரோட ஆலோசனை மற்றும் இறை வழிபாடுகளை செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி வரக்கூடியதாக இருக்குன்னு கூட சொல்லலாம். நம்பிக்கையோடு இருந்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு பிறந்திருக்கின்ற இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன, பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், அதாவது முக்கிய தெய்வங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான், விநாயகர் மற்றும் துர்க்கை அம்மன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த 3 கடவுளில் எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி மனதார அவங்கக்கிட்ட வேண்டும் பொழுது அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம். சந்தேகம் எதுவும் இல்லாமல் கடவுள்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை பிரார்த்தனை பண்ணணுங்க. அப்போ தான் அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும்னு கூட சொல்லலாம்.
இவர்களோட அருள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல விரதம் இருப்பதும், ஏழைகளுக்கு உதவுவதனால இவங்களோட பரிபூரணமான பலன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே கிடைக்கும்னு கூட சொல்லலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ராசி முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால முருகனை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா தைரியம் உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்கிறாங்க. விநாயகரை நீங்கள் வழிபட்டீங்கன்னா நல்லது நடக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மன், அங்காள அம்மனை நீங்கள் வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகளில் இவங்களுக்கு விளக்கேற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது தடைப்பட்டு இருந்த கல்யாணங்கள், குழந்தை பாக்கியம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லதாகவே நடக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய முக்கிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு செவ்வரளி பூசாற்றி அர்ச்சனை செய்யலாம். அல்லது ஏழை எளியவர்களுக்கு சிவப்பு நிற ஆடைகள் அல்லது உணவு தானம் செய்யலாம். குறிப்பாக சொல்லணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் அல்லது சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அனைத்துமே நல்லதாக நடக்குங்க.